ஸோ ஹை வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி 500 மீட்டர் தொலைவில் 1600 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். ஸோ அந்த கோவில் வெள்ளீஸ்வரர் திருக்கோவில். ஸோ இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்க இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவில் யார் கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, 3ஆம் நந்திவர்மன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா சோழர்கள் காலத்தில் இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பரிகார ஸ்தலம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9 நவகிரகங்களுக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஒரு கோவில் வந்து இருக்குது. ஸோ சென்னையிலே நவகிரக கோவில்லாம் எந்த ஊரில் வந்து அமைஞ்சிருக்குன்றதை நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ சூரியனுடைய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா கொலப்பாக்கம்ன்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. ஸோ சந்திரனுடைய ஸ்தலம் வந்து சோமங்கலம். ஸோ செவ்வாயுடைய ஸ்தலம் வந்து பூந்தமல்லி. ஸோ சுக்கிரனுடைய ஸ்தலம் வந்து மாங்காடு நம்ம இருக்கிற இடம். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா கோவூர் அப்படின்ற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா போரூர். ஸோ சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொழிச்சல்லூர். ஸோ ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர். ஸோ கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெருகம்பாக்கம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காசி விஸ்வநாதர், அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ விஷாலாட்சி அவங்களுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து சுவாமியை பார்த்துட்டு இப்போ வந்து பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த சன்னதி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இப்போ இந்த சென்னையில் நவகிரக கோவில் எல்லாமே வந்து நிறைய ஊர்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு சில கோவில் எல்லாமே வந்து நம்ம போய் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதில் போடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. ஸோ அதை நான் என்னென்னு வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். மகாபலி சக்கரவர்த்தி யாகம் நடத்தும் பொழுது மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் வந்து 3 அடி நிலம் கேட்டார். அசுரகுருவான சுக்ராசாரியார் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து அவர் தானம் கேட்டது கிடைக்கக்கூடாது என்பதற்காக கமண்டத்தில் சுக்ராசாரியார் வண்டாக மாறி உள்ளே சென்று நீர் துவாரத்தை அடைத்தார். அதை அறிந்த மகாவிஷ்ணு குச்சியால் கண்ணை குத்திவிட்டார். இதனால் சுக்ராசாரியார் தனது ஒரு பார்வையை இழந்தார். சுக்ராசாரியார் இந்த கோவிலின் சிவனை வணங்கி தவம் புரிந்து தனது பார்வையை மீண்டும் பெற்றார். ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. ஸோ சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ கோஷ்டமூர்த்திகளான விநாயகருடைய சன்னதி, சுப்பிரமணியருடைய சன்னதி, வீரபத்திரருடைய சன்னதி, காலசம்ஹார மூர்த்தியுடைய சன்னதி, அப்புறமா வந்து பாலாம்பிகை சன்னதி எல்லாமே வந்து இவங்க தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மாங்கனி, அதுக்கப்புறமா வந்து நெற்கதிரை வந்து அவருடைய கையில் வந்து வச்சுருக்காரு. ஸோ நந்தி தேவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனுடைய பாதம் வந்து இருக்குது. ஆதி காமாட்சி மாங்காட்டில் தவம் புரிந்த இந்த கோவிலின் சிவனை வணங்கி காஞ்சிபுரத்தில் சென்று சிவனை மணந்தார். கங்காதீஸ்வரர், நவகிரக சன்னதி எல்லாமே வந்து இங்கே சுற்றி வரும்போது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியருடைய சன்னதி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவியானோட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிறாரு. ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வைகுண்ட பெருமாள் கோவிலுமே வந்து இருக்குது. ஸோ டைம் இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்து சிவனை பார்த்துட்டு மற்ற 2 கோவிலுக்குமே வந்து போங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான். ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர யோகம் கிடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து கண் பார்வை வந்து சரியாக தெரியலனா அவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த சிவனை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண் வந்து சரியாக தெரியுன்ற மாதிரி வந்து இந்த ஊரில் இருக்கவங்களாம் வந்து நம்புகிறாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் மட்டும் தான் இருக்காரு. ஸோ வெள்ளீஸ்வரர் அவர் மட்டும் தான் வந்து இந்த கோவில் வந்து காட்சி தராரு. ஸோ காமாட்சி அம்மன் வந்து இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த கோவில்லாம் தனியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து இல்லை. ஸோ ஏன்னா வந்து அவங்க அங்கே தவம் இருந்துட்டு இங்கே வந்து சிவனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ ஆனால் இவங்களுடைய பாதம், அவங்களுடைய காமாட்சி அவங்களுடைய பாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நந்திக்கு முன்னாடி வந்து இருக்குன்றதை நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க.
ஸோ ஆக்சுவலி நல்லாயிருக்கு கைஸ் இந்த சரௌண்டிங். ஸோ ஃபுல்லாகவே வந்து மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஏன்னா பெயிண்டெல்லாம் அடித்து வந்து ஒரு நியூவாக கட்டின கோவில் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கங்காதேஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ சின்னதாக வந்து ஒரு சிவலிங்கம் வந்து இருக்குது. ஸோ இந்த சன்னதிக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த நவகிரக சன்னதிக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்லோகம் வந்து என்னென்னலாம் ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்றத ஒரு போர்டை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இதை பார்த்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணு ஏதாவது இல்லை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடது கண் வந்து பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்லோகத்தை படித்தா வந்து சரியாயிருன்றாங்க. ஸோ அதுக்கெலாம் ஒரு ஸ்லோகம் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இங்கே வந்து நந்தி தேவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காமாட்சி பாதம் வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ அதே மாதிரி வந்து வலது கண்ணில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இந்த ஸ்லோகத்தை வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிருன்றாங்க. ஸோ அதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த கோவில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.